கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டேஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 11 verse 28. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஏசப்பா. ஒருவேளை உங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குது, எது பாரமாக இருக்குதோ, நீங்கள் ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா கஷ்டத்தை மாற்ற போகிறார், உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களுக்கு எதெல்லாம் பாரமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுமையான்னு நினைக்கிறீங்களோ ஏசப்பா கிட்டே நீங்கள் வரும்போது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பா அறிந்தவர்களோ ஏசப்பா அறியாதவர்களோ, ஏசப்பா சொல்கிறார் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாரம், பலவிதமான துக்கம், கஷ்டம், கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல, இன்னும் எவ்வளோ நாள் தான் என் வாழ்க்கையில் நான் இந்த வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, என் மகனே என் மகளே நீ என்னிடத்தில் வா, நீ என்னிடத்தில் வரும்போது உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்களை நான் மாற்ற எனக்கு வல்லமை ஒன்று ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் கூட எந்த வருத்தத்தோடு எந்த பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ ஏசப்பா கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வரீங்களோ, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா கஷ்டத்தை மாற்ற போகிறார், உங்கள் வாழ்க்கை இருக்கிற தரித்திரத்தை மாற்ற போகிறார், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தடைப்பட்டு இருக்க எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை சரீரத்தில் சுகம் இல்லையா, பலவிதமான வியாதி, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா கிட்டே நீங்கள் வரும்போது, ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தை மாற்ற அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் கூட பார்க்கும் போது ஆரம்பத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள். ஆனால் என்னைக்கு ஏசப்பாவுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்தோமோ, ஏசப்பா கிட்ட வந்தோமோ, ஏசப்பாவை நோக்கி பார்த்தோமோ, ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா உபத்திரங்களை மாற்றா, வறுமையை மாற்றா, தரித்திரத்தை மாற்றா, இன்றைக்கி மற்றவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகனே என் மகளே உனக்கு எந்த காரியம் பாரமாக இருக்குது, எந்த காரியம் உன்னால் சுமக்க முடியல, என்னால் முடியல என்று கலங்கி கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் ஏசப்பா கிட்ட வரும்போது, ஏசப்பா கிட்ட உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட வாக்கு கொடுத்தீரப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பா என் ஜனங்கள் எந்தெந்த பாரத்தோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களப்பா, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல ஏசப்பா என்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, நீங்கள் இளைப்பாறுதல் தருகிற தேவன். இந்த வேலை யாரெல்லாம் உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, என் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பீராக, என் ஜனங்களை விடுவிப்பீராக, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. வாக்கு கொடுக்கிறவன் நீ வாக்கு மாறாத தேவனப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க எல்லா வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும், எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.